வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. அனைவரும் சந்தோஷமாக இருக்க என் பிரார்த்தனை. என்னுடைய சேனல் பேர் லைவ் டிசைன் வித் பிகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9444413717. இதை 6லேருந்து 8க்குள்ளே பேசணும். திரும்பியும் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், மெசேஜ் அனுப்பாதீங்க. சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோன் நம்பர் தெரிஞ்சு போயிடும். நேற்று ஒரு அனுபவம். என்னுடைய வயசு 75 வயசு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா, நான் நல்லா இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன், வீடு வசதி எல்லாம் இருக்குது. என் ஒரு பொண்ணு திருமணமாகி செட் ஆகாமல் திரும்பி வந்துட்டாங்க. நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க வயசெல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்போனா. ஆனால் எல்லா பிஸ்னஸ்லேயும் பிரச்சனை வருது மார்க்கெட்டிங்கில். நான் நல்லா சமைப்பேன், கேட்ரிங் பண்ணலான்னு இருக்கேன். எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் காய்ச்சி சம்பாரித்து பொண்ணு கொடுக்கலாம். என் மனசில் ரொம்ப நாளாக காயமாக இருந்தது. நான் இவ்வளோ படிச்சிருந்தும் ஒன்றுமே வேலை செய்யலை. தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வேலை செய்கிறேன். ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா கொடுத்த ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லா வரும். ஒரு பொருளை விற்பனை செய்வது நான் ரொம்ப கெட்டிக்காரி. எனக்கு விஷயம் தெரியும், அதை பண்ணி விட்டுருவேன். உங்களால் அது முடியுமான்னு கேட்டேன். உங்களால் முடியுமா? அது எப்படி பண்ணுறது? இதெல்லாம் முதலேருந்து போகிறீங்க. ஒரே விஷயம், அவர் எங்கள் வீட்டுக்காரு யூஸ்டஸாக காலைல எழுந்து டிவி பார்த்து சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறாரு. இருந்துட்டு போட்டோம். அவர் என்னை விட ஒரு வயசு தான் பெரியவர். வாழ்க்கை இவ்வளோ தூரம் நல்லா கொண்டு போயிருக்குல்ல. என்ன தெரியுமா மிஸ்டேக்கு நம்மகிட்ட? நம்ம வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு நிச்சயமாக கிடையாது. நல்ல அமைதியான, பீஸ்ஃபுல்லான, நிம்மதியான, எதுக்காகவும் கேட்காம பணம் இருந்து இன்கம் இருந்து ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணி குழந்தைங்கள்லாம் செட்டில் பண்ணி உட்கார வச்சுட்டு அப்புறம் நாம் நம்ம உட்காந்துட்டு இது தப்பு அது தப்பு சொல்லாதீங்க. வாழ்க்கை உங்களை நல்லபடியாகத்தான் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். எனவே அதை நீங்கள் தவறு என்று எந்த காலத்திலும் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா கடைசி காலம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் எப்படி இருப்பீங்க நீங்கள்? சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு தான் வாழ்க்கையை நாம் ஓட்டணும். புரிஞ்சுதா? சாட்டிஸ்ஃபேக்ஷனோட, சந்தோஷத்தோட, நன்றி. இவ்வளோ தூரம் 75 வயசு வரைக்கும் அவங்கள கொண்டு வந்துட்டார். எந்த ஸ்ட்ரகிளும் கிடையாது. நார்மல் ஃபேமிலி லைஃப், அப்பர் மிடில் கிளாஸ், நல்லா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன குறை? எதுக்காக இந்த தேடல்? தேடுவது தப்பு இல்லை, பண்ணுற தப்பு. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா? உங்கள் சன்னோ டாட்டரோ கூட இருந்து ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா நாம் இல்லைன்னா அதை நடக்காமல் போகக்கூடாது. அதை கண்டினியூஸாக செய்கிறதுக்கு நமக்கு துணை வேண்டும், பசங்க வேணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேணும், யாரோ ஒருத்தர் பண்ணணும். வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள். இதுதான் என்னோடய அட்வைஸ் அவங்களுக்கு. நான் சரியாக தப்பான்னு தெரியலை. அவங்க நினச்சிருப்பாங்க, இந்த அம்மா 76 வயசுக்கு இவங்க செய்கிறாங்க. நான் ஏன் எனக்கு அமைஞ்சது பரம்பரை வேலையை பண்ணி கொண்டிருக்கிறேன். புதுசாக ஒன்றும் செய்யலாம். ஏதாவது புதுசானா என் பையனை கேட்டுப்பேன், என் பொண்ணை கேட்பேன், செய்கிறீங்களாம்மா, நான் ஆரம்பித்து தரேன், ஆர் யூ ஓகே டூயிங் திஸ் அப்படி கேட்டுட்டு தான் செய்வேன். நானும் தரத்தில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். தேவை கிடையாது. நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்னுடையது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்னுடையது. பிரபஞ்சம் என்னை மிக மிக ஆசீர்வதித்திருக்குது. இதை விட எனக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? ஓகே, இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. நீங்கள் சரியாக தப்பான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைய செய்தி என்னன்னா, உங்களை நீங்கள் அசாத்தியமாக நம்பணும். அதுதான் ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுக்கு அதி சக்தி வாய்ந்தது. என்ன ஆகும்? திடீர்னு நம்பிட்டே தான் இருப்பீங்க. கிசு கிசுன்னு காதில் விழும், மண்டை வேலை செய்யும். இது நடக்குமோ நடக்காதுமோ, லூசு தரமாக செஞ்சிட போகிறோம் அப்படின்னு ஒரு பேச்சு. அதை கம்ப்ளீட்டாக மறுதலைங்கள். முடியாது, எனக்கு தேவையில்லை இந்த மாதிரி விஷயமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவனம். சந்தேகம் வருகிறது என்றால் எட்டி எட்டி பார்க்கும். அதை அமைக்கி விட்டுருங்க. சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு. நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையானது கடுமையாக இருக்கும்.
கடுமையாக இருக்கும்போது உங்கள் தன்னம்பிக்கை மாத்திரமில்லை, உங்களோட கேப்பபிலிட்டி, உங்களுடைய என்ன தான் உங்களால் செய்ய முடியும் இந்த சூழ்நிலை அப்படிங்கிற விதத்தில் உங்களுடைய சக்தி அனைத்தும் வெளிப்படும். புரிந்ததா? சக்தி நிச்சயமாக வெளிப்படும். உங்களுக்கு புது தெம்பு வரும். அப்போ தான் தெரியும் என்னால் இவ்வளோ செய்ய முடிஞ்சுதா. நான் தான் எப்போது சொல்லினேன், திரும்பி பாருங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள். உங்களால் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுருப்பீங்க வாழ்க்கையில். இந்த சந்தர்ப்பம்தான், இந்த கஷ்டம்தான், இந்த விஷயந்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் என்ன நீங்கள் கெப்பாசிட்டி உள்ளவங்க, என்ன உங்களுடைய திறன், எந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். புரிந்ததா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் போயிடுவீங்க இந்த தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு. போகணுன்னு ஒரு பெரிய கதவு இருக்குது. கதவுக்கு பின்னால் பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அனைத்து வைத்து காத்திருக்கும். அவ்வளோ எதுவோ ஆல்ரெடி தேர். த மினிட் யூ ஆஸ்க், பிரபஞ்சம் வேலை செய்யுது. எனக்கு இது தேவைன்னு உடனே எனக்கு இது தேவை. என்ன தேவை? எனக்கு இது தேவை, இது தேவை, பணம் தேவை, வீடு தேவை, வாசல் தேவை, விஷயங்கள் தேவை அப்படின்னு பிரபஞ்சம் எல்லாத்தையுமே கடன் அது நீங்கள் அனுப்புகிற அலைவரிசை கேட்டார் போல் அது தயார் செய்து கொண்டே வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த டோரை போய் திறக்கிறது இல்லை. அங்கே போனோன்னே திரும்பி மண்டையில் குத்தும். இது உள்ளே ஒன்றும் இல்லைன்னா ஏன் எதுக்கு தேவையே கிடையாது. அது உள்ளே இருக்கும், உனக்காகவே இருக்கும். ஒவ்வொருவருடைய பிரபஞ்சம் தனிப்பட்டது. உன் தேவைகள் மாத்திரம்தான் அது அங்கே வைத்து காத்திருக்கும். உனக்குரியது, உனக்கு மாத்திரமே உரிமையுள்ள பிரபஞ்சம் உன்னுள் இருக்கிறது. உன் தேவைகளை அது பூர்த்தி செய்ய காத்திருக்கிறது. நீ கேட்கணும், நீ நல்லபடியாக கேட்கணும். உணர்வு, எண்ணம், வார்த்தை கொண்டு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் வரும். கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும், அது சந்தேகமே கிடையாது. எனவே உங்களை நீங்கள் நம்புங்கள். நான் வல்லவன், நான் வெற்றியாளன், என்னால் முடியும். அவ்வளோதான். வல்லவன், வெற்றியாளன், என்னால் முடியும். பிரபஞ்சத்துக்கு நன்றி, அனைத்தும் நடத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிடுங்க. வெளிப்படும் எண்ணங்கள் நல்ல உணர்வுகளோடு வெளிப்பட்டால் உங்களுக்கு தேவையானது உடனடியாக கிடைத்துவிடும். சரியான விகிதம், கார்னர் வரைக்கும். நான் சொல்கிறேனே, ஒரு பொருள் வேணும்னா அதோட ஃபுல் டைமென்ஷன், இது 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 இப்படி இருக்கணும், நீளமாக இருக்கணும், அகலமாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், ஆழமாக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு, கலர் இது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். டிசைட் பண்ணி நீங்கள் கேளுங்க. இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு மாற்றம் இல்லை, உங்களால் தான் மாற்றம். புரியுதா வித்தியாசம்? நீங்கள் மாறலை, அப்படி இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தி, அறிவு படைத்தவர்கள். குவாண்டம் தியரின்னு ஒன்று இருக்குது ஃபிசிக்ஸில். வேதவியலா தெரியாது, அந்த ஃபிசிக்ஸில் அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, கவனம், அதாவது நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அது மாத்திரமே உங்களிடம் வரும். அது உங்கள் பார்வையாளரின் செயல்பாடு, எஃபெக்ட் செயல்பாடு. நீ பார்த்து இது வேணும், அது என்ன மாதிரி மனக்கண்ணில் பார்ப்பது, கற்பனை செய்வது, அதை பண்ணுறீங்கள, உங்களோட எஃபெக்ட் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் அனைத்திலும் இருக்கும்னு குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுது. இது உண்மை. சயின்டிஃபிக்காக விஞ்ஞான ரீதியில் அதை நிரூபித்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் நினைப்பது, கவனம் செலுத்துவது, மனக்கண்ணால் பார்த்து விட்டீர்கள் என்றால், அலைவரிசை எழுப்பி விட்டீர்கள் என்றால் அது உங்களை வந்து சேரும். இந்த பார்வையாளரின் சக்தி தான், அதாவது உங்களுடைய சக்தி தான் உங்களுக்கு தேவையானதை உண்டாக்கும். அதுவே நீங்கள் நம்பிக்கை இழந்து பயப்பட்டு கோபப்பட்டால் நடக்காது, எதிர்மறையாக நடக்கும், டோட்டலாக ஆப்போசிட்டாக அது நடக்கும். அதனால் எண்ணம், உணர்வு நிலை கொடுக்கும்போது ஆற்றலில் கவனம் செலுத்த வேண்டும். எண்ணம், உணர்வு, ஆற்றல் என்ன? உன்னுடைய எனர்ஜி. பேட் எனர்ஜியாக இருக்கக்கூடாது. பேட் எனர்ஜி என்ன? கோபம், ஜலசு, பயம், அடுத்தவங்களை பார்த்து கொக்கரிக்கிறது,
இவங்களை பழி வாங்கிடுவது இந்த எனர்ஜியெல்லாம் இல்லாமல் கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் ஆற்றலை க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கு டீக்ளட்டர் அகெயின் எல்லாத்தையும் தூக்கி வெளில போடணும். இது வேண்டாம், இது வேண்டாம், கோபம் வேண்டாம், ஜெலஸ் வேண்டாம், வருத்தம் வேண்டாம், பழி வாங்கும் உணர்ச்சி வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டோன்னா இடம் காலி ஆகுது. காலி ஆகும்போது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் சொல்லுங்கள், எனக்கு இன்று நாளை மறுநாள் இது நடக்க வேண்டும், என்ன நடக்கணுமோ அதை சொல்லுங்கள். குடிச்சிட்டு கடன் தண்ணியை குடிச்சிடுங்க. சொல்லிவிட்டு தண்ணி மெமரி பவர் ஜாஸ்தி தண்ணிக்கு. அந்த விஷயத்தை அது எடுத்துக்கிட்டே போகும், போய் உடம்பு ஃபுல்லாக வியாபிக்கும். அந்த தண்ணி உடம்பு ஃபுல்லாக போகும், புரிஞ்சுதா? போயிட்டு கடைசியில் தான் அது கிட்னிக்கு வருது. எல்லா ரத்த நலங்களையும் சுத்திகரித்து அது கொண்டு வந்து கிளியர் ஆகணுன்னா நீங்கள் கேட்டது அப்படி வரும். நொடிக்கு இவ்வளவு அற்புதங்கள் நடத்தும் கடவுளுக்கு உன்னுடைய சின்ன சின்ன ஆசை. எத்தனையோ கோடிக்கணக்கான உயிரினம் படைத்து அதுக்கு இந்த அறிவுப்படுத்து, அது இவ்வளோ நாள் வாழணும்னு சொல்லி அதை வந்து இப்படி தான் அதுக்கு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க வேண்டும், தானாக நம்மளை மாதிரி மனிதர்கள் மாதிரி குழந்தை பிறக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு மூளை தலை கால் எல்லாம் உண்டாக்கணும், இதையை துடிக்க வேண்டும். இப்படி இத்தனை பெரிய உலகத்தை உண்டாக்கி இருக்கிற கவலுக்கு ஜுஜுபி நீ கேட்குற 10 லட்சம் 1 கோடி ப்ரொமோஷன் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக நடத்தி கொடுக்க முடியும். நீ வந்து இவ்வளோ பெரிய அண்டச்சராசரத்தில் ஒரு ஸ்பெக், ஒரு புள்ளி, அந்த புள்ளி வரைக்கும் அவர் அத்தனை விஷயங்கள் நடக்கிறார். அப்படின்னும்போது நீ ஏன் இந்த புள்ளி மனசில் இருக்கிற இன்னொரு புள்ளியான பிரபஞ்சத்திற்கு பேசி உத்தரவிட்டு உனக்கு தேவையான விஷயத்தை வாங்க. கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அப்படி நம்பிக்கை இருந்தால் எதுக்கு சந்தேகம் வருது? நிச்சயம் நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லது மாத்திரமே உங்களுக்கு நடக்கும். கவனத்தை நல்ல விஷயங்களில் கொண்டு செலுத்துங்கள், கவனத்தை தேவையுள்ள விஷயங்களில் கொண்டு செலுத்துங்கள். நன்றி கூறுங்கள். தேங்க்யூ ஃபார் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் ப்ரீஸ். நன்றி காற்றுக்கு, நன்றி தண்ணீருக்கு, நன்றி சாப்பிடும் உணவுக்கு நன்றி. புரிஞ்சுதா? உங்கள் உள்ள ஒரு நெருப்பு இருக்குது, அதாவது அந்த உணர்வு, அதான் வைரமுத்து தான் நினைக்கிறேன் பாரதியாரை பற்றி. எட்டயபுரத்திலே கருப்பையில் ஒரு திக்கு நெருப்பை, அதாவது பாரதியாரை பற்றி சொல்கிறார். எட்டயபுரத்தில் அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய கருப்பையில் ஒரு நெருப்பு பை. யார்? பாரதியார். அவருடைய சுதந்திர பாட்டு கீட்டெல்லாம் கேட்டோம்ல, அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே எப்பவும் கறந்து கொண்டிருக்கின்ற இந்த நெருப்பை நீங்கள் அப்படியே ஒளி விளக்காக உங்கள் பாதை செல்வதற்கு கொண்டு செல்லுங்கள். என்ன அது நெருப்பு? பிரபஞ்சம்தான் உங்கள் மனதில் இருக்கும் நெருப்பு. அதுதான் உங்களை கைட் பண்ணுது. நீங்கள் அதுக்கிட்ட சொன்னால் அது உங்களுக்கு வேணுங்கிறது செய்யும். நெருப்பை அணைத்து விடாதீர்கள், அதை அப்படியே பாதுகாத்து இது வேணும், நல்லது வேணும், நல்லது மாத்திரம் நினைங்க, நல்லது மாத்திரம். ஒருத்தர் வீட்டில் சாப்பாடு போட்டாங்கன்னா புளி கம்மியாக இருந்தது சொல்கிறத விட பருப்பு நிறையா இருக்குது. வித்தியாசம் தெரியுதா? சாம்பாரில் பருப்பு நிறையா இருக்குது, உடம்புக்கு நல்லது, புரத சத்து. அப்படியா? புளி கம்மியாக இருக்குது, இது சரியில்லை, அவங்க அதை பண்ணல. எனக்கு இந்த பாரதி பாஸ்கர் ஒரு பேச்சு பேசினாங்க. அதில் என்னென்னா, ஒருத்தர் வீட்டு கல்யாணத்துக்கு, நாத்தனார் வீட்டு கல்யாணத்துக்கோ இதுக்கோ போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நாத்தனார் வந்து ஒரு புடவை கொடுக்குறேன், அந்த புடவை 500 ரூபா தான். அதுக்கு இந்த மாதிரி சொல்லுங்க, நான் வந்து 10 நாள் முன்னாடி உட்காந்து பலகாரம் பண்ணி பண்ணி வீட்டை ஒழிச்சு கொடுத்து பாத்திரம் பண்ணி எடுத்து வச்சு கடைக்கண்ணிக்கு போய் சாப்பாடு போட்டு மூழ்கி எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். எனக்கு 500 ரூபா புடவை தானா? சொல்லாத. அந்த 500 ரூபா புடவை கூட கடவுள் அவங்க கொடுக்கணும்னு என்ன அவசியம்? உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ரிசியேட், பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா விஷயத்தையும் நல்லா இருக்குது, நன்றி, தேங்க்யூ வெரி மச், இட்ஸ் பியூட்டிஃபுல், இட்ஸ் நைஸ், இட்ஸ் குட். அழகு நன்றாக இருக்கிறது, நன்மை பயக்கிறது,
அப்படின்னு சொல்லி 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 பாருங்களேன். அந்த பாராட்டெல்லாம் உங்களுக்கு திரும்பி வரும், அப்ரிசியேஷன்லாம் உங்களுக்கு திரும்பி வரும். அந்த மனுஷன் ரொம்ப நல்லவ, அவ்வளோ பெரிய ஆள் வந்து இப்படி சொல்லிட்டு போனாங்க, வயசானவங்க, ஆசீர்வாதம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. கடவுள் கொடுத்த சின்ன சின்ன விஷயங்களை, பிரபஞ்சம் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்கள் வாங்கி கொண்டு, நன்றி பிரபஞ்சமே, என்னை பெற்றெடுத்த அப்பனுக்கு நன்றி, ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன், அப்ரிஷியேட் பண்ணுங்களேன், சந்தோஷப்படுங்களேன். எதுக்கு எல்லாத்துலேயும் குறையில்லாத வாழ்க்கை வாங்க. குறையொன்றும் இல்லை நிறைமூர்த்தி கண்ணா. என்ன அருமையான பாட்டு, புரிஞ்சுதா? அந்த மாதிரி வாழ்க்கையை நன்றாக அலசி, நன்றாக யோசனை செய்து, அழகான எண்ணங்களை கொண்டு நீங்கள் வடித்து கொள்ளுங்கள். நீங்கள் படைப்பாளி, நீங்கள் சிருஷ்டிகர்த்தா. உங்கள் வாழ்க்கை நடக்கிறாத அனைத்தும் அடுத்தவரோ முன்னாடி நடந்ததோ இனிமே நடக்க போதோ சம்பந்தம் கிடையாது. அத்தனைக்கும் நீதான் பொறுப்பு. உன்னுடைய பொறுப்பினால், உன்னுடைய வேலையினால், உன்னுடைய எண்ணங்களினால் நடக்கிறது உன்னுடைய வாழ்க்கை. இந்த நிமிஷம் நீ என்ன நடக்கிறியோ அடுத்த நிமிஷம், அதுக்கு அடுத்த அவர், அது நாளைக்கு அது உங்களுடைய வாழ்க்கை வடிவமைக்கிறது. வடிவமைப்பது உங்கள் கையில் கடவுள் கொடுத்துட்டான். நீ என்ன பண்ணணும்? சரியாக உபயோகிக்கணும், சரியான விஷயங்கள் செய்ய வேண்டும். என்ன இந்த அம்மா பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொல்கிறாங்களே, பிரபஞ்சம்தான், நீ தான் பிரபஞ்சம். உனக்கு புரியலையா? நீ தான் பிரபஞ்சம். நானோ இன்னொரு சாமியாரோ வேற யாரோ தேவை, குருமாரோ தேவை கிடையாது. நீயே உனக்கு தேவை. உன்னை நீ வணங்கினாலே நான் நல்லவன், நான் வல்லவன், கடவுளுக்கு நன்றி உள்ளவன், நான் செய்கின்ற அனைத்து செயலும் நல்லவையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டே இருங்க. நீங்கள் நல்லவனாக மாறிடுவீங்க. நீங்கள் நல்லவனாக மாறுறதுக்கு உங்களுடைய சூழ்நிலை ஃபுல்லாக அமையும். என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைச்சா தானே நீங்கள் நல்லவங்களாக இருக்க முடியும், உங்கள் மனசு நிம்மதி வர முடியும், சந்தோஷம் பெற முடியும். அப்போ தானே நீங்கள் நல்லவங்களாக இருக்க முடியும். அதுக்கு எல்லாம் நீங்கள் சொல்ல சொல்ல அது உங்களை நல்லவர் ஆக்கி காட்டிவிடும். ரொம்ப சிம்பிள் மெத்தட். கண்ணாடியை பார்த்து நேற்றே சொன்னேன் பேசுங்க, இதே தான் இன்றைக்கும் சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் தனிமையில் இருக்கும்போது இந்த வேண்டாத எண்ணம் வருது இல்லை, அந்த கிசு கிசு, நாம் கிசு கிசு கேட்கக்கூடாது. கிசு கிசு இஸ் பேட் ஃபார் ஹெல்த், மென்டல் ஹெல்த். நல்ல விஷயங்கள் கேட்டு சந்தோஷப்பட்டு அதனால் ஆக்கப்பூர்வமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். திரும்ப நிறைய பேர் எனக்கு பண கஷ்டம், பணம் வேணும் அப்படின்றாங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற ஒரு பொண்ணு வந்து, நீங்கள் சொன்னீங்கள்ல ஒரு நாளுக்கு எழுதிட்டேன், 12ஆம் தேதி எக்ஸாம், நான் எப்படி பாஸ் ஆகிடுவேனா சொன்ன, நிச்சயம் பாஸ் ஆக மாட்டேன், ஏன்னா எனக்கு வாய் பொல்லாது, கொஞ்சம் பொல்லாது. நான் சொன்னேன், உன்னை டெய்லி எழுத சொன்னேன் 3 மாதம் முன்னாடி, நீ எழுதவே இல்லை. ஒரு சோம்பேறித்தனம், அசால்ட்டு. எதுக்கு என்ன எத்தனை தடவை எழுதுறேன்? உனக்கு அந்த எய்ம் கிடைக்கிற மட்டும், உன்னுடைய குறிக்கோளை அடைய மட்டும் நீ 55 தடவை எழுதி தான் ஆகணும், ப்ரேயர் பண்ணி தான் ஆகணும், கேட்டு தான். கிடைச்ச பிறகும் நன்றி சொல்லணும். நன்றி 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 நன்றி. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டே வாழ்க்கையை நீங்கள் ஓட்டிவிட வேண்டும். 55 தடவை எழுதணும். கடன் இருக்கிறவங்க இந்த செய்யுங்க. எறும்புக்கு சர்க்கரை கலந்து மாவில் அப்படி போட்டுவாங்க. மைத்திரேய முகூர்த்தத்தில் யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணுமோ ஒரு 10 ரூபா ஒரு கவரில் போட்டு அவங்க பேப்பரில் எழுதி எடுத்து வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது கடன் கண்டிப்பாடே. மைத்திரேய முகூர்த்தம் ரொம்ப எஃபெக்டிவ். எனக்கும் நடந்திருக்கு, நல்ல விஷயங்கள் பலதும் நடந்திருக்கு. சில நல்ல விஷயங்களும் செய்யலாம். மைத்திரேய முகூர்த்தத்தில் ரொம்ப நல்ல விஷயங்கள் கூட செய்யலாம். பணத்தை பார்த்து பயப்படாதீர்கள். உங்களுடைய தான் பணம், நீங்கள் தான் பணம், அதை மாற்ற நம்பிடுங்க. நீங்கள் தான் பணம், உங்களுடைய தான் பணம். நீங்கள் கரெக்டாக கேட்டு வாங்கிக்கோங்க, கரெக்டாக யோசனை பண்ணி வாங்கிக்கோங்க. தேவையானவற்றை பெற்று இருப்பதை எடுப்பதற்கு உங்களுக்கு ஏன் லேட் ஆகுது? இருப்பதை எடுப்பதற்கு உங்களுக்கு ஏன் புரியலை? அங்கே இருக்கு உங்களுக்கு சேர வேண்டிய அத்தனை செல்வமும், வீடு வசதி எல்லாம் இருக்கு. நீ சரியான விகிதத்தில் எண்ணி விரும்பி அடைந்து கொள். எப்போவுமே நமக்கு பணம் காசு இருந்தால் அதில் ஒரு 10% தர்மம் பண்ணணும்.
பணம் வெளியில் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன்? நன்றி இதுவரை என்னுடன் இருந்திருக்கு, போய்விட்டு திரும்பி வா, போய் திரும்பி வா. உங்கள் எண்ணங்களால் ஆனது தான் வாழ்க்கை. அந்த எண்ணங்களை உங்கள் பணமும் இருக்குது. பணம் இருக்குன்னா நீ இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு உனக்கு கஷ்டப்படக்கூடாது. நீ போய் எடுத்துகிட்டு வந்துடு. கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து உன்னால் முடியும். பணம் இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க, கட்டப்படன்னு யாரும் சொல்ல, கட்டம் கிடையாது நினைக்காதீங்க மனசால். நான் நல்லா ஆயிடுவேன், நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேன். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கோடு நல்லா நிமிர்ந்து நடந்து நேர ஆளுங்களை கண்ணு பார்த்து நல்ல அறிவாளி தன்மையோடு நான் வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்னு சொல்லுங்களேன். கண்டிப்பாக உங்களுடைய பணம் கிடைத்துவிடும். எங்கேயும் போல உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னா வந்துடும், உடனே ஓடி வந்துடும். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.